கடந்த 10ஆம் தேதி டெல்லியில் நிகழ்த்தப்பட்ட தற்கொலை படை தாக்குதல் சம்பவம் தொடர்பாக என்ஐஏ அதிகாரிகள் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் தினம்தோறும் திடுக்கிடும் புது தகவல்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வகையில் இந்த தாக்குதல் சம்பவத்தில் தொடர்புடைய அல்பலா பல்கலை பேராசிரியர் முஷமில் அகமது கனாயிடம் நடத்தப்பட்ட விசாரணைகள் புதிய தகவல்கள் கிடைத்துள்ளது. இது குறித்து என்ஐஏ அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கையில், அல்பலா பல்கலை வளாகத்தை அடுத்துள்ள மசூதிக்கு பின்புறம் உள்ள இடங்களில் 2600 கிலோ அமோனியம் நைட்ரேட்டை பதுக்கி வைத்துள்ளனர். மசூதியில் பழக்கம் ஏற்பட்ட ஒருவரிடம் சிறு பொருட்களை தங்களுக்கு சொந்தமான ஷெட்டில் வைத்துக் கொள்ள அனுமதி பெற்று அமோனியம் நைட்ரேட்டை அங்கு வைத்துள்ளார். பிறகு அப்பகுதியில் ஏற்பட்ட கொள்ளை சம்பவம் குறித்து அறிந்தவுடன் டெல்லி தற்கொலை படை தாக்குதல் சம்பவத்திற்கு ஒரு நாள் முன்பு ஃபதேபூர் டாக்காவில் உள்ள ஒரு மதகுருவின் வீட்டில் இந்த அமோனியம் நைட்ரேட்டை இடமாற்றம் செய்துள்ளனர். கடந்த ஜூலை மாதம் அல்பலா பல்கலையிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஹோரி ஜமால்பூரில் 3 அறைகள் கொண்ட வீட்டை மாதம் 8000 ரூபாய் வாடகைக்கு அகமது கனாய் எடுத்து சொந்தமான இந்த வீட்டை காஷ்மீரிலிருந்து விற்பனைக்காக கொண்டு வரப்படும் பழங்களை இருப்பு வைப்பதற்காக பயன்படுத்தப் போவதாக தெரிவித்துள்ளனர் என்றே கூறப்படுகிறது. கனாய் இந்த வீட்டுக்கு அடிக்கடி வந்துள்ளான். அப்போது அவருடன் என்ஐஏவால் கைது செய்யப்பட்டுள்ள அல்பலா டாக்டர் ஷஹீன் ஷஹீத்தும் உடன் வந்து சென்றுள்ளான். ஷஹீனை தனது சொந்தக்காரர் என்று கிராம முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ஜும்மாவிடம் அறிமுகப்படுத்தியிருந்தாலும் என்ஐஏ அதிகாரிகளிடம் அவர் தனது மனைவி என்று ஒப்புக்கொண்டுள்ளார். புற்றுநோயால் பாதித்த தன்னுடைய மருமகனுக்கு அல்பலா மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட போது முஜமில்லையும் தற்கொலை படை தாக்குதல் நடத்திய உமர் நபியையும் கிராம முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ஜும்மா முதல் முறையாக சந்தித்துள்ளார். ஜும்மாவிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. டெல்லி குண்டுவெடிப்பு தாக்குதலுக்கு தேவையான மருந்துகள் என்ஐடி நேரு மைதானம் அருகே அமைந்துள்ள ரசாயன கடையிலிருந்து வாங்கப்பட்டுள்ளது. லால் பாபு என்பவர் உரிய உரிமம் பெற்று மருத்துவமனை ஆய்வகங்கள் மற்றும் கல்லூரிகளுக்கு ரசாயனங்களை விற்பனை செய்து வந்துள்ளார். இந்த கடையிலிருந்து தான் ரசாயனங்களை வாங்கியதாக டாக்டர் கனாய் ஒப்புக்கொண்டுள்ளார். இது தொடர்பாக கடையின் ஆவணங்களை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது என்று என்ஐ அதிகாரிகள் தெரிவித்துள்ளது. டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்தின் தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களிலிருந்து என்ஐஏ அதிகாரிகள் மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒவ்வொரு முறையும் பல்வேறு அதிர்ச்சியான தகவல் வெளியாகி வருகிறது.